இந்த 21ஆம் தேதி சாயந்தரம் மாலை சுமார் ஒரு 5 மணி போல் இந்த குழந்தை வந்து கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது. அந்த கடை வீதியில் இவன் பார்க்குறான். அவனுக்கு மனசில் வந்து ஒரு சபல புத்தி உருவாயிடுச்சு. அவன் அந்த பெண்ணுக்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்து பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பக்கத்தில் கண்ணம்பாளையம் பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பில் மறைவான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செஞ்சு அந்த பாடியை வந்து சிதைத்து போட்டார். அங்கேயே வந்து கொடூரமான முறையில் அந்த பெண் வந்து கழுத்து ஒரு பக்கமாக திரும்பி இருக்குது, முகம் சிதைக்கப்பட்டிருக்குது. இந்த பொண்ணு அடையாளம் தெரியாமல் போயிடணும்னு முடிவு எடுக்கிறான். ஒன்று போயிட்டு அப்புறம் வந்து இவன் அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவனும் திருப்பி வந்துடுறான் வீட்டுக்கு. இவங்க வந்து போய் சூழலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் அல்லது தேடிட்டு அவன் 5 பிரிவாக சேர்ந்து தேடுறாங்க. தேடும்போது இவனும் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்கான். இவன் மேலே சந்தேகமே பண்ணல. வணக்கம் சார். வணக்கம் சார், கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம்க்கு உட்பட்டு கொலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த கேஸ் ஆரம்பத்துலேருந்து எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கோவை மாவட்டம் சூலூர் அருகே வந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் அங்கே குடிபெயர்ந்து வந்து அங்கே வந்து குடியிருந்துட்டு ப்ரைவேட்டாக ஒரு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு 10 வயது சிறுமியை ஒருத்திருக்காங்க. பக்கத்து வீட்டில் கார்த்தி அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். கார்த்தி மோகன் அதுக்கு பக்கத்தில் குடியிருக்கான். இந்த கார்த்தி வந்து அந்த வீட்டில் ஏதாவது உதவி வேணுமா சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பழகிறான். இந்த பழகி அந்த வீட்டில் 10 வயது சிறுமி இருக்குது பார்த்திங்களா, அந்த பொண்ணுக்கு அப்பப்போ தின்பண்டங்களை வாங்கிட்டு வருது. கடைக்கு போயிருந்தேங்க, இந்த போண்டா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, அல்லது இந்த மிக்சர் நல்லா இருந்துச்சு, இந்த சாக்லேட் நல்லா இருந்துச்சுன்னு கொண்டு வந்து கேஷுவலாக கொடுத்துட்டு போகிறான். கொடுத்துட்டு போக இந்த 21ஆம் தேதி சாயந்தரம் மாலை சுமார் ஒரு 5 மணி போல் இந்த குழந்தை வந்து கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது. அந்த கடை வீதியில் இவன் பார்க்குறான். ஸோ அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 வயதுலேருந்து 15 வயதுக்குள்ளேயே வந்து நல்ல உடல் வளர்ச்சி முகப்பொலிவோடு இருந்துட்டாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரியான கொஞ்சம் நல்ல லட்சணமான பெண் அது. இவன் என்ன செய்கிறான், இவனுக்கு எப்படியோ வந்து அவனுக்கு மனசில் வந்து ஒரு சபல புத்தி உருவாயிடுச்சு. அவன் அந்த பெண்ணுக்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்து பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடறான். அங்கே பக்கத்தில் கண்ணம்பாளையம் பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பில் மறைவான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செஞ்சு அந்த பாடியை வந்து சிதைத்து போட்டான். ஸோ இந்த குழந்தை வந்து அவன் வந்து நோக்கம் வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறதா இருந்தாலும் அதன் பிறகு அவனுக்கு என்ன ஐடியானா, இந்த குழந்தை போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உண்மையை வீட்டில் சொல்லிடும். எனக்கு தெரிஞ்ச முகம். ஆமாம், தெரிஞ்ச முகம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறான். இந்த மோகனானு தான் இப்படி பண்ணிட்டு அந்த பொண்ணு துடிக்குது, அலறுது, காயமில் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிலாம் ஆகிடுது. அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் நடக்கும்போது இப்போது எப்படியா இருந்தாலும் அந்த காயத்துக்கு அக்கௌண்ட் பண்ணுவாங்க, அல்லது யார் இதை பண்ணாங்கன்னு சொன்னால் இதை சொல்லிடுவாங்க அப்படின்னு முடிவெடுத்த இந்த கார்த்தி அங்கேயே வந்து கொடூரமான முறையில் அந்த பெண் வந்து கழுத்து ஒரு பக்கமாக திரும்பி இருக்குது, முகம் சிதைக்கப்பட்டிருக்குது. இந்த பொண்ணு அடையாளம் தெரியாமல் போயிடணும்னு முடிவெடுக்கிறான். ஒன்று இது யாரோன்னு நினச்சிட்டு போயிடுவாங்களோ, அந்த அவசர புத்தியில் பாருங்கள், அவன் இந்த முகம் தெரியலன்னா இந்த பொண்ணு யாரோன்னு நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு கழுத்தை திருப்பிட்டால் கொலை உயிர் போயிடும். அப்போ அந்த பொண்ணு திருப்பி வந்து உண்மையை சொல்லாது அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். இவங்க உடனடியாக குழந்தை போயிட்டு ரொம்ப நேரம் வீட்டுக்கு வரலையே, இவன் ஒரு 8 மணிக்கெலாம் இவன் 5 மணிக்கு அந்த பெண் காணா போயிடுது. போயிட்டு அப்புறம் வந்து இவன் அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவனும் திருப்பி வந்துடுறான் வீட்டுக்கு. இவங்க வந்து போய் சூழலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் அல்லது தேடிட்டு அவன் 5 பிரிவாக சேர்ந்து தேடுறாங்க. தேடும்போது இவனும் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்கான். இவன் மேலே சந்தேகமே படல. அப்போ தான் போலீஸ் வந்து ஐஜி திருமதி ரம்யா பாரதி அவங்க வந்து அண்ணாநகரில் இங்கே நம்ம அண்ணாநகரில் இருக்கிற SBOயில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே அவங்க வந்து பொறுப்புமிக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஒரு IAS ஆஃபீஸருடைய மகள். அவங்க வந்து ரொம்ப பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னா கண்ணும் கருத்துமாய் பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி. இப்போ சென்னையில் கூட நார்த்தில் அடிஷனல் கமிஷனராக அவங்க இருக்கும்போது கூட இந்த மாதிரியான பிழைகளை வந்து பொறுத்து கொள்ள முடியாமல்
இரவு ரோந்தெல்லாம் வந்து சைக்கிள்லேயே போவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது நடந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக எனக்கு ஏன் சொல்லலை, ஏன் துரிதமாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத தன் இந்த காவல்துறை பணியில் அதை வந்து தன்னுடைய பழக்கமாகவே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்சியர் பெண் ஆஃபீஸர் இருந்ததுனால தான் 24 ஹவர்ஸில் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படின்னா உடனடியாக 5 தனிப்படை அமைக்கிறாங்க. இவங்க பெற்றோர்லாம் சூலூர் ஏரியாவில் வந்து இம்மிடியேட்டாக வந்து கைது பண்ணணும், எதிரிகளை கைது பண்ணணும், எதிரி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க சாலை மறியல் அளவுக்கு போயிடுறாங்க. அந்த இவங்களை வந்து டேக்கிள் பண்ணுறதோடு மட்டும் அல்லாமல் அதே சமயத்தில் 5 தனிப்பிரிவு வச்சு இந்த பாடி கிடந்த இடத்தையும் கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்துட்டு இந்த சிசிடிவியை வந்து இம்மிடியேட்டாக செக் பண்ணி அதில் வந்து இந்த பெற்றோர்களை உட்கார வச்சு இந்த பைக்கில் வந்து கடைவீதியிலேருந்து பைக்கில் உட்கார வச்சு கொண்டு போகிறது கிளிப்பிலைக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த கடைவீதியில் ஏன்னா இந்த பெண்ணுக்கு பழக்கமாக இல்லாத ஒரு ஆள் வந்து அதை கேஷுவலாக போய் அந்த பொண்ணு பைக்கில் ஏறி போகுது. அப்போ பழக்கமான ஒரு முகம்தான் அப்படின்னு வந்து நெருங்கி அதுக்கு அடுத்து அந்த முகத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண வச்சு பெற்றோரை வச்சு பார்க்குற பொழுது இந்த கார்த்திக் தான் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த கார்த்திக் வந்து பிடிச்சி கார்த்திக் தான் தெரிஞ்சு அட இவன் நம்ம கூடவே சேர்ந்து அவனும் விசாரிக்கிற மாதிரி உதவி பண்ணுறான்ட்டு ஈஸியாக வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படா உங்களுக்கு யாரா அந்த யோசனை சொன்னால் பக்கத்தில் மோகன் என்கின்ற மோகன்ராஜ் இவங்ககிட்ட போய் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சுன்னொன்னே இவன் என்ன செய்கிறான், நீயும் வந்து கூட சேர்ந்து தேடுற மாதிரி நடிடா, வெளியில் சொல்லாத, முகத்தெல்லாம் சிதைச்சாச்சில்ல, இனிமேல் அடையாளம் தெரியாதில்ல, பார்த்துக்கலாங்கிற மாதிரி உதவி பண்ணுறான். அந்த குற்றத்தை மறைப்பதற்கு இந்த மோகன்ராஜ் உடந்தையாக இருந்திருக்கிறான். அதனால் பாலியல் பலாத்கார வழக்கு மற்றும் வந்து உண்மையை மறைத்ததற்கான போக்சோ வழக்கு, ஏன்னா இளம்பெண் மீது பாலியல் பலாத்காரம், இவ்வளவு வழக்குகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. பதிவு செஞ்சு 2 பேரையும் கைது செய்து அந்த உடலை கைப்பற்றி கொண்டு வந்து முறையாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த சயின்டிஃபிக் எவிடன்சஸ்க்கு என்னென்ன எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பெற்றோர்களை அழைத்து போய் அவங்கள வந்து சேலத்தில் கொண்டு போய் அவங்க உறவினர்கள் முன்னிலையில் அடக்கம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 400 போலீஸை வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஐஜி மேற்கு மண்டலத்தினுடைய காவல்துறை தலைவர் பெண் காவல்துறை தலைவர் திருமதி ரம்யா பாரதி அவருக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் இந்த வழக்கில் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்கள் மீது உரிய தண்டனையை அதிவிரைவில் வாங்கி தர வேண்டும் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நேரடியாக சொல்லியிருக்காரு. இந்த வழக்கில் இன்னும் காவல்துறையோடைய சிறப்பாக எப்படி பணியாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் ராய் ராத்தூர் டிஜிபி, காவல்துறை இயக்குனர் சந்தீப் ராய் ராத்தூர், ஏடிஜிபி மற்றும் வந்து ஐஜி, டிஐஜி, எஸ்பி அத்தனை பேருமே வந்து அந்த ஸ்பாட்டை போய் விசிட் பண்ணியிருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே 5 டீமு போட்டு துரிதமாக வேலை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து புதிதாக பதவியேற்றுள்ள மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் காவல்துறை இவ்வளவு துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது மெச்சத்தக்க வகையில் வந்து பணியாற்றியிருக்கிறார்கள் என்று யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஓகே சார், இப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி மாற மாட்டேங்குது. போன ஆட்சியிலையும் இதே மாதிரி தொடர்ச்சியாக இதே மாதிரி வன்முறைகள், பாலியல் வன்முறை துன்புறுத்தல்கள்லாம் இருந்துச்சு. நம்ம கிண்டி ஆரம்பித்து கிட்டத்தட்ட கோவையிலே கேங் ரேப் பார்த்தோம். இன்னும் எல்லாமே இது எப்படி தான் என்ன தான் சார் முடிவு? தண்டனைகள் கடினமாகணுமா அதிகமாகணுமா? இல்லைங்க, செய்தித்தாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதையினுடைய ரகரகமான போதைகள், இப்போ கஞ்சா அப்படின்னு ஒன்று கேள்விப்படும். இதே இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா 48 கிலோ கஞ்சா வந்து தாய்லாந்துலேருந்து உயர்தர கஞ்சாங்கிறான், மஞ்சள் கலர் கஞ்சாங்கிறான். என்னங்க, போதைப் பொருட்கள், போதை மாத்திரை விற்பனை இவைகளெல்லாம் வந்து தடுக்கிறது வந்து பெரிய ராக்கெட்டு. இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சியில் வந்து எத்தனை முறை வந்து ஊடகத்தில் எடுத்து சொல்லியிருந்த போதிலும் இதை வந்து எராடிகேட் பண்ணல. சும்மா வந்து புள்ளி விவரங்களுக்காக வழக்குகள் போடப்பட்டதே ஒழிய இது உங்களை எராடிகேட், அதாவது சிஸ்டமேட்டிக் எராடிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க அத்தனை பேருமே ஒவ்வொருத்த மேலேயும் வந்து ஹிஸ்ட்ரி சீட்டு ஓப்பன் பண்ணணும். இல்லைங்க, வழக்கமாக வந்து 3 தடவைக்கு மேலே இந்த கஞ்சாவை கடத்துகிறான், போதைப் பொருட்களை கடத்துகிறான்,
அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வந்து அது வந்து மேப்பிங் பண்ணணும். யார் எந்த இடத்துல தொடங்குது, எந்த இடத்துல வந்து விற்பனை மையங்கள் மட்டும் இருக்குது. அதாவது ஹோல்சேல் டீலர், ஸ்டாக்கிஸ்ட் யார், என்னங்க லோக்கல் செல்லர்ஸ் யார், என்னங்க மெயின் சப்ளையர் யார், என்னங்க எங்கே குடோன் வைக்கிறாங்க, குடோன்லேருந்து எத்தனை பேர் எத்தனை பிரான்ச்சு பிரியுது, எங்கெங்கெல்லாம் ரீட்டைல் சேல் வச்சுருக்காங்க அப்படின்னு இவ்வளவையும் சேர்ந்து அந்நேரத்து பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ஒழிக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. ஆட்சி மாறியவுடன் முதலமைச்சருடைய சேரில் வந்து விஜய் அவர்கள் வந்து உட்காந்துட்டார். காட்சி மாறிடுதா இல்லையா? காட்சி மாறி இருக்குது. ஆனால் மக்களுடைய காட்சி மாறவில்லை. ஏனென்றால் மக்கள் வந்து அதுக்கு இந்த போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவர்களை இன்னும் போக போனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து போதை மறுவாழ்வு, ஒவ்வொரு மாவட்டம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வட்டத்துலேயும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலையும் போதை மறுவாழ்வு மையங்கள் அமைக்க வேண்டிய அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், குடிபோதைக்கு அடிமையானவர்கள், குடிபோதை அல்லது கஞ்சா இல்லை என்றால் என்னால் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து தன்னுடைய மனைவியை அடித்தவங்க, மனைவி மீது கல்லை தூக்கி போட்டு கொலை செய்ய முயற்சி செஞ்ச ஆண்கள், பாட்டில் உடச்சி குத்திய ஆண்கள், இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை. ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே முதலமைச்சர் நேரடியாக வந்து டைரக்டர் ஜெனரல் அப்படின்ட்டு போய் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஏடிஜிபி லாண்டர் டிஜிபி 2 பேருமே போய் ஐஜி எல்லாம் போய் ஸ்பாட்டில் பார்க்குறது நம்ம வந்து கண்கூட பார்க்குறோம் ஊடகத்தில். அவர் வந்து இப்போ இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடவாத வண்ணம் வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே படிப்படியாக இது குறைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இந்த சின்ன வயசு பொண்ணுங்க 5 வயசு 7 வயசு 10 வயசுன்ட்டு இந்த மாதிரி கயவர்களோட மனநிலை என்ன மாதிரியான மனநிலைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த 14 வயது ஒரு லாரியில் அந்த பாலியல் பலாத்கார பயத்தில் ஈடுபட்டவங்க யார் பார்த்தீங்கன்னா, கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள். நீங்கள் அதாவது சோமபானம் சுராபானம் அப்படின்னு நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்பே கவுடரியில் இருந்த அர்த்த சாஸ்திரத்தில் பாரு எவ்வளோ டீசெண்டாக நடத்தணும் அப்படின்லாம் இருக்குது. அதை படித்து பார்க்கும்போது கவுடில்யர் காலத்திலேருந்தே வந்து மதுபானங்கள் வந்து இந்த நாட்டில் வரைமுறைக்கு உட்பட்டு அரசாங்கத்திலே பரிமாறப்பட்டிருக்கிறது, அல்லது படைக்கணங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த கஞ்சா போன்ற பொருட்கள், அபின் போன்றவர்கள், ப்ரௌன் சுகரு, மெத்து, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மூளைக்கும் நம்ம உடம்புக்கும் பழக்கம் இல்லாத ஒரு விஷயங்கள். புதிதாக அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது இதில் வந்து என்ன செய்கிறாங்க, தன்னிலை மறந்து அந்த போதைக்கு வந்து மிகப்பெரிய அடிமை. இப்போ நடிகர்களே இப்போ பெரிய பெரிய ஹீரோவெலாம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, கேரளாவிலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, மும்பை போன்ற இடங்களில் மிகப்பெரிய ஹீரோஸே வந்து இதில் போய் தெரியாமல் மாட்டிக்கிட்டு அரெஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா சமுதாயத்தில் எத்தனை பேருக்கெல்லாம் வந்து அது வந்து ரீச் ஆச்சோ அத்தனை பேர் வந்து, அப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. இந்த சரக்குகளெல்லாம் இம்மிடியேட்டாக வந்து சப்ளையர்கள் அத்தனை பேர்த்தையும் நிறுத்தி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க அத்தனை பேர்த்தையுமே மனநிலையை மாற்ற வேண்டியது இது பெரிய. நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் நம்ம குடியிருக்கிறோன்னு சொல்கிறோம். 8 கோடியில் வந்து இதுக்கு பழக்கமான இளைஞர்கள் ஒரு 50,000 பேர் கூட வச்சுங்களேன். 8 கோடி பேர் அப்படி இல்லை இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியிலையோ அல்லது குடிகாரர்கள் மத்தியிலையோ இது பரவி இருக்கிறது ஒரு 50,000 பேரை கூட. யார் அந்த 50,000 பேர் அப்படிங்கிறது கணக்கெடுக்கிறதுக்கு நேரம் வேண்டும் இல்லையா? அந்த நேரத்தை வந்து முதல்வருக்கு வழங்கினால் கண்டிப்பாக முதல்வர் வந்து இதுக்காக வந்து இப்போ அமைத்து கொண்டிருக்கிற இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்காணிக்கவும், போதைப் பொருட்கள் மற்றும் வந்து இது போன்ற கஞ்சா போன்ற பொருட்களை எல்லாம் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்குமான சிறப்பு படைகளை அமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது யாரெல்லாம் வந்து அதில் கைது அந்த அதிகாரிகளோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ டியூட்டியை வந்து செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் படிப்படியாக இது குறைக்கப்பட வேண்டும். அப்போ தான் புதிதாக அமைந்த அரசும் வந்து சிறப்பாய் பணியாற்றுவதாக. ஏன்னா அத்தனை பேருடைய கண்களும் இப்போ வந்து அரசின் மீது இருக்கிறது. இப்போ அந்த அரசின் மீது இருக்கிறது தான் சார் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போ அந்த சோசியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம், இப்படி இந்த ஒரு சின்ன குழந்தை இந்த தெரி படத்தில் அந்த பாலத்து கீழே தொங்க விட்டு அடிக்கிறத அந்த சீனை போட்டு விட்டு
ஆனால் உங்களுக்கு நாங்கள் தானே ஓட்டு போட்டோம், இந்த மாதிரி பண்ணுங்கண்ணா அப்படின்னு ஒரு அறியாமை, இது சட்டங்கிறது தெரியாமல் அறியாமையின் வெளிப்பாடாக இருக்குது. இந்த மாதிரி ஆள்களுக்கு என்ன, இந்த மாதிரி பசங்க அவங்களுக்கு என்ன பழக்கம்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த கார்த்தியை வந்து கைது செய்யும் பொழுது, இந்த கார்த்தியை கைது செய்யும் அவர் மாடியில் தங்கியிருக்காரு. மாடி ரூமில் போய் பிடிக்கும்போது மாடியிலேருந்து கீழே குதித்து இப்போ கால் ஒடிந்த நிலையில் தான் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, கால் ஒடிந்து மாவு கட்டு போட்டு தான் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். மாஜிஸ்ட்ரேட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தான் வந்து அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னேன், இந்த மோகன் என்கின்ற மோகன்ராஜையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ காவல்துறை கிட்டத்தட்ட அந்த இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த அளவுக்கு காவல்துறை போயிடுச்சு. அதனால் வந்து மறுபடியும் யாரும் பேச வேண்டிய அவசியம் இதில் இல்லை. விசாரிக்கிற அதிகாரி ஒரு பெண் அதிகாரியாக இருந்த போதிலும், இது இப்போ ஒரு பெண் பாதிக்கப்பட்ட போது பெண் அதிகாரி தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ பெண் அதிகாரிக்கு அந்த வலியும் வேதனையும் மனசுக்குள்ளே இருக்க, சட்டத்தை அமல்படுத்துறதுல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கார்த்திக்கு மாவுக்கட்டுக்கு கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, அப்படி சில பேர் இப்படி சில பேர் பேசினாலும் வந்து கார்த்திக்குடைய மாவுக்கட்டு அவர்களுக்கு பதில்.